பயத்தினால சமாதானம் இல்லை. என்ன பயத்தினால சமாதானம் இல்லை? நீ வார்த்தை தலைப்பு வந்து பயத்தினால சமாதானம் இல்லை. என்ன பயத்தினால சமாதானம் இல்லை? சில பேருக்கு மரண பயத்தினால சமாதானம் இல்லை. சில பேர் வியாதி வந்து எதனா ஆயிடுமா, செத்து போயிடுமா, சமாதானம் இல்லை. மரணம் நைட்ல தூங்கும் போது நம்ம செத்துருவோமா, எதனா ஆயிடுமா, சமாதானம் இல்லாத இருப்பாங்க. சில பேருக்கு வந்து கடன் தொல்லை, அந்த கடன் பிரச்சனையால சமாதானம் இல்லை. சில பேருக்கு பசங்களால சமாதானம் இருக்காது. சில பேர் வந்து வீட்டில் வருமானம் இல்லையே, பயம், எப்படி குடும்பத்தை நடத்த போறோம், பசங்க நடத்த போறோம், அந்த பயத்தினால சமாதானம் இல்லை. சில பேருக்கு வந்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கணவன் மனைவிக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, பயத்தினால. எப்படி நம்ம குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்க போகுது, எப்படி இந்த குடும்பத்தை தள்ளி போறோம், அந்த பயத்தினால சமாதானம் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, பயத்தினால் அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க அந்த சமாதானத்தோட நீ வெளியே போக நிச்சயமா வந்து பார்க்க போறது வந்து மரண பயத்தினால சமாதானம் இல்லை. வாசிங்க யோவான் 20ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிங்க. வாரத்தின் நல்லா இருக்குமே, அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் பேசாதீங்க. யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு எல்லாம் உள்ள இருக்கிறாங்க, பூட்டி இருந்த கதவுல எப்படி உள்ள வர முடியும்? பூட்டி இருந்த கதவுல வீட்டு ஜெபம் பண்ணி கூப்பிடுறாங்க. என்னன்னு கேட்டா, யாருக்கு பிசாசு போராட்டமா. அப்ப நான் ஜெபம் பண்ண போனேன். அந்த அம்மா நல்லா முட்டி மோதி இருக்குது, ஒண்ணு முடியல அந்த அம்மாவை. அவங்க கொஞ்சம் இது அவங்க நான் தான் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அம்மா வந்து கேட்டா, அவங்க 35 வருஷம் நானும் சனையத்தாவது போய் நான் பண்ணிக்கிறாங்க. அவன் மசியில உன்னை பத்தி அவனுக்கு தெரியும், பிசாசு ஓட்ட போறவங்களை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிடும் யாருன்னு சொல்லிட்டு. அவங்க நானும் பண்ணிக்கிறாங்க. சரி போயிட்டு அவனை பையனை போயிட்டு வந்துடுறாங்க, ஆசாவை போயிட்டு வந்து போனா நான் போயிட்டு ஜெபம் பண்றேன். அவங்க வந்து அந்த அம்மா என்னன்றாங்க, கவனிங்க இருப்பா இப்போ ஓட்டாத பிசாசு, கதவை திறந்து விட்டுறப்பா. அப்ப ஓட்டு பாரு, வெளியே ஓடல, வெளியே பூட்டி இருந்தா அது வெளியே போகுதா? நான் சிரிச்சிட்டேன், அந்த குஞ்சினே சிரிச்சிட்டேன் அந்த இடத்துல. அந்த அம்மா நான் நினைச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வச்சு 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணேன். அந்த பையன் பொத்துன்னு விழுந்துட்டான் கீழே. அந்த பொண்ணு வந்து குற்றம் பிடிச்சிருந்தாலும் அந்த தாய் தப்பு என்ன பண்ணுவான், சேர்த்துப்பான். பக்கத்து வீட்டுக்கார சேர்த்துக்க மாட்டான். ஏன்னா அவங்க பெத்த பொண்ணுல, நம்ம ஏசப்பா பெத்த பிள்ளைங்க. நம்ம வந்து ஆண்டவர் நம்மளை எப்படி இருந்தாலும் ஏசப்பா சேர்த்துப்பாரு. ஆனா சுத்தமா இருக்கணும். எப்படி சுத்தமா இருக்கணும்? ஒழுக்கமா இருக்கணும், பாவத்துல இருக்கக்கூடாது. நம்ம வந்து எப்படி இருந்தாலும் சேர்த்துப்பாரு. சில பேர் நம்ம சபைக்கு வரும்போது கேட்பாங்க, நம்ம வயிறு வலி, ஏன் சபைக்கு வரல? வயிறு வலி, அதான் சர்ச்சுக்கு வரக்கூடாதுல்ல. சர்ச்சுக்கு அவங்களா முடிவு பண்ணிட்டு தீட்டு போகக்கூடாதுமா, வயிறு வலிமா, சர்ச்சுக்கு போகக்கூடாதுமான்னு சொல்லிட்டு. இந்த காலத்துல ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவாரு. ஏசப்பா வந்து வயிறு வலி முடியல அப்படின்னா பரவாயில்ல, தீட்டு வரக்கூடாதுப்பா, வெளியே வரக்கூடாதுப்பா, உள்ள வரக்கூடாதுப்பா 3 நாள். பிசாசு உள்ளே வச்சிருக்கிறாங்க எல்லாம் ஜனங்க வந்து. ரட்சிக்கப்படாத சத்தியத்துக்காக என்ன பண்ணுது? இதெல்லாம் வந்து ஞானஸ்தானம் எடுத்துனா எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க பேர் கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்துனா ரட்சிக்கப்படாம பேர் இல்ல. ஞானஸ்தானம் எடுத்து சுத்தமா வாழணும், அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. இப்போ யாருக்கு பயம் வரும்னா, சுத்தமா வாழாதவங்களுக்கு தான் பயம் வரும். சுத்தமா வாழாதவங்களுக்கு தான் பயம் வரும். எனக்கு திட்டினா கூட பரவாயில்ல, திட்டுங்க, ஆனா உங்க நல்லது தான் சொல்றேன் நான். ஞானஸ்தானம் எடுத்து யாருக்கு பயம் வரும்னா, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பயம் வரும். சுத்தமா வாழாதவங்களுக்கு எது குடிச்சா பயம், வியாதினா இதுதான் அர்த்தம். இப்போ ஆண்டவருடைய சீசர்லாம் உள்ள இருக்கிறாங்க ரூம்ல, யூதருக்கு பயப்படுறாங்க, உள்ளே இருக்கிறாங்க. ஏன்னா இயேசுவை கொலை பண்ணிட்டாங்க. அவரையே கொலை பண்ணிட்டாங்களே சிலுவையில, நம்ம எந்த மொழிக்கு நம்மளே சாவ வச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு கதவை பூட்டிக்கிறாங்களாம். கதவு என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிட்டு உள்ள பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறாங்களாம். என்ன யோசனை பண்ணிருப்பாங்க அவங்க சொல்லுங்க பாக்கலாம். இந்த ஆண்டவரு நம்ம எங்கேயோ மீன் பிடிச்சின்னு இருந்தோம், பேதூர்லாம் நினைச்சிருப்பா, மீன் பிடிச்சின்னு இருந்தோம், வா என் கூட வா, பின்பற்றி வா, மனுஷனை பிடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு 3 வருஷம் கூட இருந்தாரு. 3 வருஷம் நல்லா சாப்பாடு போட்டாரு, நல்லா துணிமணி கொடுத்தாரு, கூடவே வச்சிருந்தாரு நம்மள. திடீர்னு இந்த மாதிரி போயிட்டாரு, அவரே கொலை பண்ணிட்டாங்களே, அடுத்தது நம்ம கடை தான் வருவானுங்க கண்டிப்பா வந்து.
நம்மளை விட மாட்டானுங்க கண்டிப்பா. ஏன்னா அவர் கூட சேர்ந்து நம்மளை வந்து நனவு செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறாங்க. இப்ப அவங்க பயந்து இருக்கும் போது மரண பயத்துல இருக்கிறாங்க. நம்மளை கொலை பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு மரண பயத்துல அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போது வாசிங்க. யூதருக்கு பயந்ததினால் அந்த மனுஷனுக்கு பயந்து கதவை பூட்டி பூட்டின கதவை தாண்டி இயேசு உள்ள வந்துட்டு உங்களுக்கு சமாதானம். பயத்துல இருந்தாங்கல்ல, மரண பயத்துல, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் இயேசு சொல்லிட்டாரு. இப்ப நீங்க யாராவது மரண பயத்துல வந்திருக்கலாம், அந்த இடத்துல நைட்ல தூங்க முடியல, மரணம் செத்து போயிடுமா ஏதோ ஒரு பயம், இதுக்கு வந்து எதனா ஆயிடுமா, நைட்ல தூங்கும் போது எதனா ஆயிடுமா, இல்ல என் மனைவி விட்டு நான் செத்துருவேனா, என் பிள்ளைகளை பார்க்காம நான் செத்துருவேனா, என் கணவரை பார்க்காம செத்துருவேனா, கை குழந்தை இருக்குது பசங்களை விட்டு நான் செத்துருவேனா, எதனா ஆயிடுமா, போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுமா, கரண்ட் சாகச்சு செத்துருவேனா, நான் வந்து வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுமா, தூங்கிட்டே இருக்கும்போது எனக்கு வேற எதனா ஆட்டோ எதனா வந்துருமா, வலிப்பு வந்துருமா, நான் செத்துருவான்னு சொல்லிட்டு நீங்க யார் இந்த இடத்துல மரண பயத்துல கட்டப்பட்டு வந்திருக்கிறீங்களோ, இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம், இன்னைக்கு உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. மரண பயத்திலிருந்து இயேசு உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை தரப்போறாரு. மரண பயம் மாறப்போகுது. அல்லேலூயா. மரண பயத்திலிருந்து விடுதலை. நைட்ல படுக்கும் போது தூக்கமே இல்லை, படுக்கும்போது பயமாவே இருக்குது, எனக்கு வந்து ஏன் என்னன்னு காரணமே தெரிய மாட்டுது, ஆனா செத்துருவனான்னு சொல்லிட்டு பயமா இருக்குது, ஏன்னு தெரியல. அது ஒரு மரண பயத்தின் ஆவி. அதனால இது டாக்டர் எல்லாம் கிடையாது. இது வந்து போய் டிபி ஹாஸ்பிட்டல் போயிட்டு கியூல நின்று 5 ரூபா நோட்டு வாங்கி போயிட்டு ஏக்கா என்னம்மா 2 4 3 3 6 போமா மாத்திரை வாங்கி போமா அப்படி கிடையாது. இது ஒரு ஆவி. நீ எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, அமர்தாஸ் டாக்டர் கிட்ட போய் பார்த்தாலும் சரி, ஃப்ரீயா போய் பார்த்தாலும் சரி, உனக்கு அது மாறவே மாறாது. அந்த பயத்துல இருந்து இயேசுவால மட்டும் தான் விடுதலை தர முடியும் உனக்கு வந்து மரண பயத்துல இருந்து. அல்லேலூயா. ஏன்னா வந்து அவருடைய சிலுவை மரணத்தினால மரண பயத்துல யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்காங்களோ அவங்க விடுதலை ஆக்கினார் இயேசு வந்து. அவங்களுக்கு விடுதலை தந்தாரு. அடி செத்து போயிடுவான். இது 2 அர்த்தம் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து இருப்பான், ஆத்மா செத்து போயிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நீ மரண பயத்துல கட்டப்பட்டிருக்கலாம். நான் பண்ணதுன்னு தெரியலையா, எனக்கு பல வருஷமா அந்த பயம் இருக்குது. எனக்கு இருந்தது ரொம்ப வருஷமா அந்த மரண பயம். நைட்ல தூங்கும் போது எதனா ஆயிடுமா, நம்ம செத்துருவோமா, யாராவது எதனா பண்ணிடுவாங்களா, அந்த பயம். வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுமா, நம்மளுக்கு கரண்ட்ல தொட்டா சாக்கு வச்சு செத்துருவோமா நம்ம, இந்த பயம் எனக்கு ரொம்ப நாளா இருந்தது. மரண பயம் வந்து நான் என்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சகரா ஏத்துக்கணும் அப்ப என்னை விட்டு வெளியே போயிடுச்சு. ரொம்ப பயம் வரும். அடுத்த ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன செய்வோம் அடுத்த ஜென்மத்துல, இந்த பயம் எனக்கு இருந்தது. இப்ப இயேசுப்பா எனக்கு அதுல இருந்து விடுதலை தந்தாரு. அல்லேலூயா. இயேசு யாரெல்லாம் சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறாங்களோ, நீ இயேசுக்கு யாரெல்லாம் உண்மையா வாழறீங்களோ, மரண பயம் உங்களுக்கு வராது, மரண பயம் உங்களுக்கு தாக்காது. அல்லேலூயா. 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 இப்ப நினைச்சு பாரு, யாரெல்லாம் மரண பயம் இருக்குது, இங்க உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். மரண பயத்துல இருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தருவாரு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. அதற்கே வாசிங்களா, யார் வாசி. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். முதல்ல என்ன எப்படி இருந்தாங்க, பயமா இருந்தாங்க. இவர் உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் என்னாயிடுச்சு, சந்தோஷம் வந்துச்சு. அப்போ ஆண்டவர் உனக்குள்ள வந்தான்னா உனக்கு சந்தோஷம் உண்டாகும். இயேசு உனக்குள்ள வந்தாருன்னா, உனக்குள்ள இருந்தாருன்னா உனக்கு பயம் உண்டாகாது. இதெல்லாம் குறிச்சு உனக்கு சந்தோஷம் தான் உண்டாகும். அப்ப அவங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு, சமாதானமாயிட்டாங்க. ஐயோ நம்ம செத்து போயிட்டான்னு சொல்லிட்டோம்டா, உயிரோடு வந்துட்டாரு இயேசு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய சமாதானம் அவங்களுக்கு. ஆனா ஒருத்தன் அதை நம்பல. இப்ப நம்மள கூட சில பேர் நம்புவாங்க. ஒருத்தன் என்ன பண்ணுவான், இவன் சொல்றான் டூப்ளிகேட், இவன் சொல்றான் இந்த பக்கம் பார்த்தா எனக்கு கண்ணை போதுன்றாங்க, ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தா இவன் குள்ளமாகறான்றாங்க, இந்த சைட்ல பார்த்தா இவன் முடிய வெட்ட மாட்டான்றாங்க, இந்த சைட்ல பார்த்தா இவனா எப்படி பேசுறான், இந்த பக்கம் பார்த்தா வந்து கூப்பிட்டு வச்சு திட்டிடலாமா, ஏன் இந்த மாதிரி பேசுறான். நேசிக்கிறாரு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்களை நேசிக்கிறாரு. போதும் எனக்கு வந்து அல்லேலூயா போதும். சும்மா வந்து அடிக்கணும் பார்க்க நின்று இப்படியே பார்த்துருக்கோம், அது சரிப்பட்டு வராது. அல்லேலூயா. அவங்களுக்கு எல்லாம் பயம் வரும்.
இயேசு உனக்குள்ள இருந்தாருன்னா நீ எதுக்கும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. உனக்கு அவ்வளவு சீக்கிரம் மரணம் வராது. ஏன்னா உன் மேல வச்சிருக்க திட்டம் தரிசனம் நிறைவேறினாதான் உன் மரணம் சம்பவிக்கும். எது நடந்தாலும் மரணம் எல்லாரும் நிச்சயம். அது ஒரு நாள் மரணம் எல்லாரும் நிச்சயம். அது ஆண்டவர் சித்தத்தின் பிறகுதான் நடக்கும். நீ மரணம் பார்த்து பயப்படாத. ஒருவேளை மரணம் இன்னைக்கு வந்துட்டா கூட ஏன் பயப்படணும்? நீ நாளை செத்துற ஆண்டவர் கிட்ட போயிடுமா? அப்ப வார்த்தை கேட்காத இருதயத்தை கடியில படுத்த செத்தாங்க போவாங்க, அவங்க பயப்படுவாங்க தான். அப்ப நீ நாளை செத்தா ஆண்டவர் கிட்ட போயிடும். நம்ம பயப்படக்கூடாது. மரண பயத்தை குறிச்சு பயம் இல்ல. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்க, வா பாத்துலாம் வா. நீ ஒண்ணும் பண்ண முடியாது. பாதாள வாசல் நம்ம மேற்கொள்ளணும், மரணத்தை நம்ம மேற்கொள்ளணும். ஏன்னா இயேசு மறைத்து 3ஆம் நாள் உயிரோடு வந்திருக்கிறார். உனக்காக தான். நான் மறைத்தேன், ஆனால் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். யாருக்காக? உனக்காக தான் உயிரோடு வந்திருக்காரு ஆண்டவர். வந்து கர்த்தருக்கு பயந்து வாழணும். காசு பணம் இல்ல வாழ்க்கை, பரிசுத்தம் தான் வாழ்க்கை. பரிசுத்தமா வாழ்ந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீ பரிசுத்தமா வாழணும்னா பரலோகம் போக முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியாது. எல்லா காரியத்திலும் உனக்கு பயம் வரும். நல்லா தெரிஞ்சுக்க. நீ ரட்சிக்கப்படலனா, நீ உடம்பு சரியில்லாலும் இல்ல ஏதோ பிரச்சனை வந்தாலும், பசங்க பிரச்சனை வந்தாலும் உனக்கு ஒரு பயம் வந்துடும். அப்புறம் என்ன அர்த்தம்? நீ ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். எது குறிச்சும் பயப்படக்கூடாது. இப்போ ஆண்டவர் வந்து மரண பயத்திலிருந்து அவங்க சீசர்கள் எப்படி விடுதலை தந்தாரோ, நிச்சயமா விசுவாசிக்கிற தேவனோட மகிமை பார்ப்பேன். உனக்கு மரண பயத்துல விடுதலை இன்னைக்கு. நீ பயப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எல்லா மரண பயங்கள் நீங்கட்டும். கணவரை குறிச்சு மரண பயம், இவங்களை குறிச்சு மரண பயங்கள் மாட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை தெளிச்சு உப்புக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிடுமா, எங்கன்னா போனா கீழே விழுந்து செத்துருமா, ஃபேனு தள்ள விழுந்துருமா, பில்டிங் இருந்து விழுந்துருமா, செத்துருமா நம்ம. அந்த மரண பயம்லாம் மகன இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம்னா மரண பயத்திலிருந்து உனக்கு விடுதலை. அடுத்தது வந்து வியாதி பயத்தினால் சமாதானம் இல்லை. சில பேர் என்ன வியாதி 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 சமாதானம் இல்லாம இருப்பாங்க. நம்ம உடம்பு எங்க இந்த ஆண்டு எனக்கு இட்டுனாலும் பரவாயில்ல, இந்த ஆண்டு எனக்கு இப்படி குத்து உட்கார வச்சுங்கிறாரு, எனக்கு வந்து சமாதானமே இல்லாத இருக்குது இந்த வியாதியால. செத்து கூட தொலை மாறேன். நான் வந்து அவ்வளவு சீரம் உன்னை சாக விட மாட்டாரு. அவ்வளவு சீரம் சாக விட மாட்டாரு. சில வசனம் இருக்குது, வசனத்துக்கு கீழ்படியாத வாழ்ந்தா சாவு கூட சீக்கிரம் விட மாட்டார் ஆண்டவர். அதை கூட வீட்டு புடிச்சுட்டு பாரு அப்படியே வந்து. அது இல்லையா? நம்ம பார்க்கலாமா? லூக்கா 8:48 வாசிங்க. வியாதி பயத்தினால சமாதானம் இல்ல. முதல்ல மரண பயத்தினால சமாதானம் இல்ல. இரண்டாவது வியாதியின் பயத்தினால சமாதானம் இல்ல. 8:48. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். வந்திருக்கிறீங்களா? தூங்குமா தூங்கு. வியாதியோட இங்க வந்திருக்கியா? இங்கம்மா இங்க 40 வருஷம் வியாதி வந்ததுவே வியாதி எனக்கு. அது மாறவே மாறுது எனக்கு வந்து. இன்னைக்கு இயேசு சொல்றாரு, அந்த வியாதியின் பயத்திலிருந்து இன்னைக்கு வந்து நீ சமாதானத்தை பெற போற, நீ விடுதலை பெற போற இன்னைக்கு வந்து. அல்லேலூயா அல்லேலூயா. அது மேல் வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ விழுந்து தொட்ட காரணத்தையும் உடனே சுகமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அல்லேலூயா. ஒரு பெரும்பாடு ஸ்திரீ பண்ணனே ஸ்திரீ என்ன பண்ற, ஒரு வேதனை அவளுக்கு வந்து எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த ரத்த போக நிக்கவே மாட்டுது. ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, எங்கெங்கே பணத்தை செலவு பண்ணாங்க, ஒண்ணும் முடியல. ஒரு நாள் ஆண்டவர் இந்த இடத்துல சுகம் தராருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவரோட பேசல, அசிங்கமா போய் கேட்கறதுக்கு. இந்த நம்ம ஏரியால என்ன பண்ணுவாங்க, இவன் இந்த மாதிரி வீட்டுல சாகதவள தெத்து விடுவா, வீட்டுல உட்கார கூடாது, அவளை வந்து தெத்து விடுவாங்கல்ல. ஆண்டவர் அதெல்லாம் வந்து ஒருவேளை இந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு மறைமுகமா வர ஆண்டவர் தொடர்றதுக்காக மறைமுகமா வந்துட்டா. இயேசுவை தொட்டாலும் சுகமாயிடும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கு. இவர் தொட்டாதான் நம்ம சுகமாகும், இவரால் தான் நம்ம சுகமாக்க முடியும். ஏன்னா அது மருத்துவ ரீதியா அவங்க போய் பாத்துறாங்க, சுகமாக்க முடியல. இங்க நம்ம போய் நிறைய டாக்டரோட பாப்போம், ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு சுகமே ஆகல. என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டல் சொல்ல போயிட்டு வந்து சுகமே ஆகாது. ஏன்னா அது வந்து டாக்டர் சம்பந்தப்பட்ட வியாதி இல்ல, ஆவிக்குரிய வியாதி. அந்த வியாதி வந்து அது சுகமானனா நம்ம ஆண்டவர் தேடிதான் போகணும். இயேசு என் அண்டையில வரும்போது
நான் புறம்பே தள்ள மாட்டேன். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவையோ அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து வியாதி, ரொம்ப நாளா வியாதி இருக்குது, நானும் ஜபம் பண்ணி பார்த்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அங்க போனேன், சுகமே ஆக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து இருதயத்தை ஒரு கேள்வி இருக்கலாம். பாரு, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தினால வியாதி வரும், சாபத்தினால வியாதி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுனால வியாதி வரும். ஆண்டவர் நாம மகிமைப்படுத்துறதுக்காக வியாதி அனுமதிப்பார் இயேசுப்பா வந்து. அல்லேலூயா. நம்ம அறிக்கை செய்யணும், இயேசுப்பா இந்த வியாதி எதனால வந்தது, முதல்ல ஆண்டவரோட கேட்கணும். ஏன் வந்தது, எதனால வந்தது கேட்டா ஆண்டவர் சொல்லுவார் இந்த மாதிரி காரணம். அப்ப நீ அறிக்கை செஞ்சா வியாதி மாறும் கண்டிப்பா வந்து. அல்லேலூயா. போயிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு அந்த வஸ்திரத்தை தான் தொட்டா, போயிட்டு தொட்டவன என்ன ஆயிடுச்சு, அந்த பயம், வியாதியோட பயம், அந்த பயத்தினால சமாதானம் இல்லாத இருந்தா அந்த பயம் நீங்கிச்சு. அல்லேலூயா. அந்த பயம் வந்து நீங்க போயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப சொன்னாரு, நீ சமாதானத்தோட போமா, நீ விசுவாசமா வந்து எனக்கு தொட்ட இல்ல, விசுவாசமா வந்து எனக்கு தொட்ட இல்ல. அங்க சீசர்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சீசர்ல போய் தொடல. சீசரே எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணா அப்படிக்காங்கல்ல, ஆண்டவரை போய் தொட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவரை தொடுறதுக்கு ஆண்டவர் தேடி வருது நிறைய பேர் தடை பண்ணுவாங்க. ஏன் நீ சர்ச்சுக்கு போற, ஏன் இது பண்ற, வேணாமா இவ்வளவுமா அமுக்கல பண்ற சபை தட்டி விட்டு ஆண்டவர் வந்து கேட்பாங்க, இவ்வளவுமா சர்ச்சுக்கு வரா, ஐயோ இவ மோசமான வச்ச, இவ்வளவு வந்து சர்ச்சுக்கு உட்காந்துக்கிறாங்க வந்து. ஆண்டவர் சொல்ல மாட்டாரு அப்படி, நீ மோசமானவ சர்ச்சுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மனுஷன் என்ன பண்ணுவான், சொல்லுவான். ஏன் ஜனங்க வந்து சொல்லுதுன்னா, அது மாதிரி வந்து ஒருத்தர் சர்ச்சுக்கு வந்தா என்ன பண்ணினோம், மனம் திரும்பினோம். மனம் திரும்பாதாலும் அது மாதிரி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்ப வந்து ஆண்டவரை தொட்ட உடனே ஆண்டவர் பாக்குறாரு, என்ன இது என்கிட்ட ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு, எனக்கு தெரியும் ஆல்ரெடி ஆண்டவருக்கு. அந்த ஜனங்க முன்பாக வந்து அவர் நாம மகிமை பண்ணல, அதுக்காக அவளை கூப்பிட்டு திரும்பி கேட்கிறார் இயேசுப்பா வந்து, என்னாச்சு, யார் என்னை தொட்டது. ஒன்னு முன்னாடி வந்து சொல்றான், நான் தான் ஆண்டவரை தொட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் தொட்ட ஆண்டவர்னு சொல்றான். அவன் தொட்ட உடனே வந்து அவன் சுகமாயிட்டான். அவளுக்கு ஒரு சமாதானம் வந்துடுச்சு. இன்னைக்கு நீ உனக்கு ஏதோ ஒரு ப்ளீடிங் பிரச்சனை, எனக்கு கூட அது மாதிரி தான் இருக்குது, ப்ளீடிங் பிரச்சனை நிக்க மாறுது, எனக்கு விடுதலை தந்தாரோ, இப்போதே இந்த நிமிஷம் இந்த நேரத்தை உனக்கு விடுதலை பெற்றுக் கொள்வேன். நீ விசுவாசத்தா தேவனுடைய மகிமை பார்ப்பேன். அல்லேலூயா. உன்னுடைய அந்த ப்ளீடிங் பிரச்சனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ஒருவேளை உனக்கு 1 வருஷமா எனக்கு அந்த உதிரப்போக்கு நிக்கவே மாறுது, 2 வருஷமா நிக்கவே மாறுது, 3 வருஷமா நிக்கவே மாறுதுன்னு சொல்லிட்டு உங்க இருதயத்துல அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இன்னைக்கு அந்த ப்ளீடிங் பிரச்சனை நிக்கும் இயேசு நாமத்துல. இன்னைக்கு அந்த வயிறு வலி நிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. இன்னைக்கு நீ சுகத்தோட தான் வெளியே போக போற இயேசு நாமத்துல. யாராருக்கெல்லாம் தடையா இருக்கு, அதனால வயிற்று வலி, கர்ப்ப பிரச்சனை வருது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தடை விலகட்டும் இயேசு நாமத்தினால. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தெளிக்கிற போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீ சமாதானத்தோட போ. தொட போற இயேசுவோட வஸ்திரத்தை நீ தொட போற. அவரோட வஸ்திரம் இங்கதான் இறங்கி வந்திருக்கு. யார் அந்த வியாதியில இருக்கிறீங்களோ, இப்ப கர்த்தரோட ஆவியோட தொடுவார். இப்ப வந்து யார் அந்த வியாதியில அடிபட்டு இப்ப கர்த்தரோட தொடுவார் நிச்சயமா வந்து. இதோ ஒரு வஸ்திரம் இந்த இடத்துல இறங்கி வருது, அவர் வஸ்திரங்கள் இறங்கி வருது, அவர் வஸ்திரம் இறங்கி வருது. நீ தொட்டனா சுகமாயிடுவ, நீ தொட்டா சுகம், நீ தொட்டா சுகம். தொடு தொடு, விடாத விடாத, தொடு அந்த வஸ்திரத்தை தொடு. அந்த பெரும்பாடு ஸ்ரீ தொட்டாலே நீ தொடு, நீ தொடு, நீ தொடு, விடாத, நீ விடாத, நீ தொடு 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 தொடு, விடாத தொடு, விடாத தொடு, விடாத விடாத விடாத. அந்த வஸ்திரத்தை வார்த்தை தொட்டு விடு, வஸ்திரத்தை வார்த்தை தொட்டு விடு, தொட்டு விடு. இப்போது 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 உன் பூமி பச்சை மாறுது, உன் பூமி பச்சை பூமி பச்சை மாறுது. அந்த பெரும் பாடல ஸ்ரீ சுகத்தை பட்டுக் கொண்டாரு, பலத்திற்கு உருளை பட்டுக் கொண்டாரு, சமாதானத்தை பட்டுக் கொண்டாரு. நீ சமாதானத்தை பட்டுக்கொள், நீ விடுதலை பட்டுக்கொள். நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. நீங்க அந்த பீடிங் பிரச்சனை விடுதலை ஒரு வாக்கால போது விளங்குதுவா. சில பேருக்கு ரீகமோ சில பதங்குறா, சில பேருக்கு ஆண்கள் காண்பிக்கிறா, சில பேருக்கு விடுதலை. ஒரு வாக்கு ஒரு மகளுக்கு விடுதலை, இன்னைக்கு இப்போது விடுதலை. ஒரு ரீகமோ தியங்கலா தவலதி ஒரு வாக்கல தவலா சலதவலா ஒரு வாக்கல மீண்டும் சொன்னாருமா. மீண்டும் வஸ்திரம் இறங்கி வந்திருக்கு. மீண்டும் அந்த கட்டு வடிது, அந்த கட்டு வடிது, அந்த கட்டு வடிது, அந்த கட்டு வடிது. வரவில பற்ற ஆவியே வெளியேறு, வெளியேறு நாமத்தில். ஒரு வாக்கல வரவில அபிஷேகத்தில் நுகங்கள் முடிக்கப்படும், அபிஷேகத்தில் நுகங்கள் முடிக்கப்படும். ஒரு ரப 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 ஒரு வாக்கல ஒரு நிக்கமாவா ஒரு சொல்லுங்க பிரச்சனை மாறிட்டு எது காரியத்தை சுருக்கி விடுதலை பண்ணுங்க, விடுதலை பெற்று வைத்து சுகத்தை பெற்று வைத்து மாறிட்டு நாமத்தினால
பெரும் பாடுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை தந்தது போல இந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை தந்ததா நன்றி செலுத்துறோமா. யோவான் 5:8-14 வரைக்கும் வாசிங்க சீக்கிரம். எழுந்திரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அல்லேலூயா. இயேசு அவரை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இன்னைக்கு வேதனையில எழுந்து முடியாம இருக்கிறியா நீ? உன் கால் பலவீனம், இடுப்பு வலி முடியல, தலைவலி முடியல, உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்குது, வியாதி என்னால வியாதியின் படுக்கையிலே இருக்கிற. இன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை நான் எழுந்து வந்தேன்னு சொல்றியா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, உன் படுக்கையை விட்டு எழுந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ விசுவாசித்தா தேவனை மகிமை பார்ப்ப. விசுவாசம் இல்லாத ஒருவர சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ விசுவாசித்தா தேவனை மகிமை பார்ப்ப. உன் காலில் இருக்க பலவீனங்கள் மாறட்டும், உன் இடுப்பு வலி மாறட்டும் இயேசு நாமத்தினால. உன் கை கால் பிரச்சனை, தலை பாரங்கள் மாறட்டும் இயேசு நாமத்தினால. சங்கதா போலதி கரமோனத பலங்கதா ஒலி வாக்கல தவத மாறி கேட்டாரு, நீ சுகமாக விரும்புறியா? நீ சுகமாக விரும்புறியா? நீ சுகமாக விரும்புறியா? மகளே, மகளே நீ சுகமாக விரும்புறியா? மகளே நீ சுகமாக விரும்புறியா? மகளே நீ சுகமாக விரும்புறியா? இந்த வியாதியிலிருந்து நீ சுகமாக விரும்புறியா? ஓ நீ கவோ சங்கதா பலபத அங்கலவா. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட இயேசு நாமத்தினால. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தெளிக்கிற நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில. இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்டோம், உன் வியாதியை விட்டு விலக்கி போடுவேன்னு சொன்னீங்களே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில சுகமடைவதாக, சுகமடையட்டும். பல வருஷ வியாதிகள் மறையட்டும். பிபி சுகர் நார்மலாகட்டும் இயேசு நாமத்தினால. வயிறு வலி பிரச்சனைகள் மாறட்டும். கிட்னில கல்லு மறையட்டும் இயேசு நாமத்தில. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தெளிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. தகப்பனே உன் நாம மகிமைப்பட்டுமா, மகிமைப்பட்டுமா, மகிமைப்பட்டும். வியாதியிலிருந்து சுகம் தந்ததுக்காக நன்றி செலுத்துமா, நன்றி செலுத்து, நன்றி செலுத்துமா. வியாதியினால, வியாதியின் பயத்தினால சமாதானம் இல்லை, வியாதியின் பயத்தினால சமாதானம் இல்லை. அந்த சமாதானத்தை நீ இன்னைக்கு பெற்றுக்கொண்ட விசுவாசி. அல்லேலூயா. அந்த சமாதானத்தை இன்னைக்கு பெற்றுக்கொண்ட விசுவாசி. அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம், வியாதியிலிருந்து நம்ம சமாதானம் பெற்றுக்கொண்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, அல்லேலூயா, அல்லேலூயா, நிச்சயமா உனக்கு விடுதலை உண்டு. போகும்போது சமாதானத்தோட போக. அல்லேலூயா. அடுத்து முதல்ல மரண பயத்தினால் சமாதானம் இல்லை. இரண்டாவது வியாதியின் பயத்தினால் சமாதானம் இல்லை. மூணாவது பிள்ளைகளை குறித்து பயத்தினால் சமாதானம் இல்லை. அல்லேலூயா. பிள்ளைகளை குறித்த பயத்தினால் சமாதானம் இல்லை. பிள்ளையை குறிச்சு சமாதானமே இல்லப்பா, இந்த பையன் இந்த மாதிரி பண்ணுது, ஏய் இடியா கம்மி. அல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் இப்ப காட்டினாரா? அடையாளமா காட்டினார்ல. அப்போ பிள்ளையை குறிச்சுனா இல்ல, இதுதான் இல்ல, அவனுக்கு சமாதானம் இல்ல. பிள்ளையை குறிச்சு காட்டாரு எதிரில, அவனுக்கும் சமாதானம் இல்ல, அவங்களும் சமாதானம் இல்ல பிள்ளையை குறிச்சு. அப்போ உங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் வீட்டுக்குள்ள கிரியை செய்த பிள்ளைகள் மூலியமா நம்ம சமாதானத்தை கெடுப்போம் பிசாசு. பிள்ளைகளை குறிச்சு சமாதானம் இல்ல. பசங்க சர்ச்சில அணுகமானது, ஒரே போராட்டமாகுது. இவங்களால நம்ம சர்ச்சில் உட்கார முடியல, என்ன சொல்லிடுவாங்களா பசங்களை, ஒரு பயம். பிள்ளைகளை குறிச்சு ஒரு பயம், அது ஒண்ணு சமாதானம் இல்லை உனக்கு. அல்லேலூயா. படிக்கிற சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பயம், பசங்க எதுவும் ஆயிடுமா அது ஒரு பயம். இந்த பொல்லாத உலகத்துல என் பிள்ளைங்க ஒழுங்கா வாழுமா அது பயம். சில பேர் பசங்க வாலிப பசங்களை குறிச்சு என் பிள்ளைங்க எப்படி திருமணம் செய்து, எப்படி திருமணம் பண்ணுது அது ஒரு பயம். என் பிள்ளைகளை பரிசுத்தமா எப்படி வாழ வைக்கிறது அது ஒரு பயம். அல்லேலூயா. என் பசங்க தப்பான பார்வைக்கு போயிடுமா அது ஒரு பயம். அல்லேலூயா. பிள்ளைகளை குறிச்சு ஒரு பயம். அந்த பயத்தினால சமாதானம் இல்லை, பயத்தினால உனக்கு சமாதானம் இல்லை. ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார் நிச்சயமா. அல்லேலூயா. வாசிக்கலாமா? லூக்கா 8:49-55 வரை பெருமாசிங்க. போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். அல்லேலூயா. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். குழந்தை செத்து போயிடுச்சா எப்படி இருப்பான்? சமாதானமா இருப்பான்? பயத்துல இருப்பான். ஐயோ என் பிள்ளை செத்து போயிச்சே, பயத்துல இருப்பாங்க. குழந்தை பிள்ளையை குறிச்சு அவனுக்கு பயம் வந்துச்சு. அல்லேலூயா. மேல் வசனம் வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள். மேல வாசி. அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். 43 வாசி.
அவர் ஆ. இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய ஆ. வீட்டில் இருந்து ஆ. ஒருவன் வந்து வந்து அவனை நோக்கி இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு சுகப்படுத்தினே இருக்கிறாரு. அப்ப ஒருத்தன் ஓடியாரான் அந்த இடத்துல வந்து. அப்ப ஒருத்தன் வந்து ஆண்டவரை பார்த்து உம்முடைய குமாரத்தி அந்த ஜெபவாலி தலைவரை பார்த்து உன்னோட குழந்தை மரித்து போனால் செத்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் வேண்டாம், குழந்தை செத்து போயிடுச்சு, ஏன் வருத்தப்படுத்துற அவளை வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான். ஆண்டவர் எப்பவுமே வந்து ஒருத்தர் வந்து மரண படுக்கையில் இருக்காங்கன்னா அப்ப போக மாட்டாரு, எப்ப போவாரு? ஆமா, ஏன் வந்து போறாரு? அது ஒரு அது அவரோட நாம மகிமை பண்ணல, அதனால போயிட்டு மனுஷனால டாக்டரால தான் செத்துரா வந்து இது பண்ண முடியாது, அவரால முடியும் இயேசுல வந்து. அது ஏன்னா லாஸ்ட்ல உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு, தபித்தால உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. இப்ப இந்த மகனை வந்து அவன் சொல்றான், ஏன் அவன் வருத்தப்படுத்த விட்டு, குழந்தை செத்து போயிடுச்சு, இனிமே ஆவர காரியத்தை பார்க்கலாம், வா போய் சுடுவாட்டெல்லாம் புக் பண்ணி போயிட்டு சீக்கிரம் போயிட்டு மோளம் அடிக்கிற மூர்த்தி எல்லாம் கூப்பிட்டு ரெடி பண்ணி எவ்வளோ கேட்கறான். இப்போ அநாயத்துக்கு அப்போ 40,000 ரூபாய். ஆமா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அப்போ அவங்க பேசிக்கிறாங்க இவங்க நாளுகிட்ட, எவ்வளோ கேட்கறான் வந்து 18,000 ரூபாய் கேட்கறான். காசை வாங்கி வச்சுக்கணும் உள்ள வெளியாம பாஸ்டிங் பிளேயர்மா, சிக்கன் பிரியாணி போடு, மட்டன் பிரியாணி போடு. ஒரு பிச்சைக்காரன் வந்தாலும் சோறு போடாதுங்க சில சபையில. ஆமா, பிச்சைக்காரன் வந்தாலும் சோறு போடாதுங்க சில சபையில வந்து. நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம வந்து நன்மை செய்யணும் ஜனங்களுக்கு. இந்த சாப்பாடு எடுத்து போட்டு திருந்தணும், ஜனங்க வந்து மனம் திரும்பணும். அதே ஒருத்தர் சொல்லுவாங்க பெருமையா போறாங்க பாருங்க, அவன் பேசிட்டு போட்டு பரவாயில்ல, அவன் எவ்வளவு நம்ம பேசுறான்னு ஆண்டவர் நம்மளை உயர்த்துறாரு நம்மள வந்து கண்டிப்பா வந்து. அப்ப இந்த சாப்பாடு ஊழிய தடையாக கூடாது. 3 வாரம் நான் விட்டேன், இந்த வாரம் விட மாட்டேன். 3 வாரம் அறிவிக்கவே இல்லை, அப்படியே நீங்களும் நைஸா இங்க போய் வேண்டிய கம்முன்னு. இத போறப்ப பிரீத்தி 2 வாரம் வந்து காசு கொடுத்துட்டு போயிடுச்சு, சிவகாமி சகோதரி கொடுத்தாங்க, அவ்வளவுதான். இது நம்மளுக்கு இதுக்கே ஒரு 100,000 கொடுத்தா நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது. நான் எனக்கு கேட்கறேன், எனக்கு குத்துக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு எப்படா கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட சொல்லுவேன். சாப்பாடு ஊழியம் என்ன ஆச்சு, நம்ம சொன்னோமே, நம்ம சபையில நடக்குது, அது செய்யறாங்களா இல்லையா, சாப்பாடு ஊழியம் அப்படிலாம் நிக்குது, அது தேவையெல்லாம் இருக்குது. அது பாரு ஜெபம் பண்ணு, அதுக்காக வந்து நீங்க அது கொடுங்க, அந்த காரியத்தை கொடுங்க, சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து அந்த உனக்கு வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உன் பிள்ளைகள் ஆசீர்வாதம் எப்படின்னா வந்து மத்தவங்க பிள்ளை ரோடு வந்து பசங்க சாப்பிட்டா உன் பிள்ளைகள் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. ஏசப்பா வந்து சபைக்கு குத்துரு, எனக்கு குத்துருமா, எனக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கி குத்துரு அப்படின்னா வந்து வராது ஆசீர்வாதம். நீ எனக்கு கொடுத்தனா வராது, கண்டிப்பா இயேசு கொடுத்தனா வரும். இயேசுக்கு எப்படி கொடுக்கணும், ஏழைக்கு இறங்குறவரை கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அப்பதான் திருப்பி கொடுப்பாரு ஏசப்பா வந்து. சாப்பாடு நம்ம செஞ்சு நம்மளே சாப்பிட்டு இருந்தா ஆண்டவர் பயங்கரமா கோவப்படுவார் நம்ம மேல வந்து. ஏசப்பா வந்து ஒரு காரியம் கூட சொன்ன ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு வெளியே கொடுக்குறிய, இந்த காந்தி நகர்ல ஒரு 10 விதவைங்க, அந்த மாதிரி வயசானவங்க இல்லாதவங்களுக்கு 20 பேர் நீ சாப்பாடு கொடுன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொன்னாரு. இப்ப 2 வாரமா செஞ்சு விடமா, அது 2 பேர் 10 பேருக்கு அந்த மாதிரி தரோம், மீதி வெளியே எடுத்து கொடுத்துறோம். மாசத்துக்கு ஒரு நாள் என்ன பண்ணாரு, 10 கிலோ அரிசி ஒரு 10 விதையை கூப்பிட்டு கொடுன்னு சொன்னாரு ஏசப்பா வந்து. அதுதான் ஜெபம் பண்ணுறோம். இப்போ நம்மளால முடியல கூட அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள் கூப்பிட்டு கொடுக்கலாம், 10 கிலோ அரிசி வாங்கி இந்த மாசம் போனதுன்னா ஒரு ஆளை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சபையில இருக்க கொடுக்கலாம். விசுவாச குடும்பத்துக்கு உதவி செய்யணும். ஒருத்தரை கூப்பிட்டு 10 கிலோ அரிசி கூப்பிட்டு நம்ம ஆர்டர் கொடுக்கலாம், அது பெருக செய்வார் ஏசப்பா வந்து. அதுக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக வந்து அந்த காரியத்தை வந்து மாசம் ஒரு 2 பேருக்கு கொடுக்கலாம், 3 பேருக்கு கொடுக்கலாம். அது மாதிரி வந்து இல்லாத பசங்களுக்கு, ஏழைங்க, விதவிகளுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கலாம், ஒரு புடவை லிங்கி எடுத்து கொடுக்கலாம் ஏதாவது. அல்லேலூயா. இது ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னா, உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரும் கண்டிப்பா. இதனால வந்து இது இப்படி வந்தா ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அப்போ வியாதியில இருந்து விடுதலை. உங்களுக்கு வந்து அந்த எபிரோட மகளை வந்து என்ன பண்றாரு, அது முக்கிய வாசி மாடு. இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். சொல்றாரு, அவன் பயந்துருக்கான், பையன் பொண்ணு செத்து போச்சு, சமாதானம் இல்ல. அவனை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு சமாதானத்தை தரேன், நீ விசுவாசமா இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கீழே வாசிமா. அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவிடாமல் எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாது போகவில்லை, மரித்து போகவில்லை. யார் சொல்லுது, ஏசப்பா சொல்றார், மரித்து போகல, இருக்கிறாள், அவள் தூங்குறா. அப்புறம் கீழே, அவள் மரித்த
போனார் என்று ஆ. அவர்கள் அறிந்ததினால் ஆ. அவரை பார்த்து ஆ. நகைத்தார்கள். சிரிக்கிறாங்க. அப்படியே என்ன இவரு செத்து போனவங்க வந்து சாவல்ன்றாரு, இந்த மேல கை வச்சு பார்த்தா மூச்சே போயிடுச்சு எல்லாமே அப்படின்ட்டு. எல்லாரையும் ஆ. அவர் ஆகாரம் கொடுக்க ஆ. கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. குழந்தை செத்து போயிடுச்சு, அவன் பிள்ளைக்கு சமாதானம், அப்பா சமாதானம் இல்ல, பயம். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இப்ப வந்து சமாதானத்தை கட்டளையிட்டாரு. உங்க பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்ல, என் பிள்ளைகளுக்கு வியாதி வந்துருமா, ஏதாவது ஒண்ணு ஆயிடுமா, ஸ்கூல் படிக்கிறாங்களே என்ன பண்ணுன்னு தெரியலையே, வேலை சம்பந்தப்பட்ட காரியத்துல ஸ்கூல்ல ஊழியத்துல என் பிள்ளைங்க எப்படி வரன்னு தெரியலையே சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எவ்வீரோட பிள்ளை எப்படி உயிரோடு எழுப்பினாரோ உங்க பிள்ளைகளோட ஆத்மாவில உயிர்ப்பிக்க செய்வார் இந்த பிள்ளைகளை வந்து. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளோட திருமண காரியம் வாய்க்கும். அன்னைக்கு காணா ஒரு கல்யாணத்துல வந்து அந்த திருமண காரியத்துல வந்து ஒரு குறை வந்துச்சு. இப்ப உங்க பிள்ளைகள் திருமண காரியத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு பாரம் இருக்கும், என் பிள்ளைக்கு திருமணம் செய்யணுமே, பணம் எப்படின்னு தெரியலையே, இவன் குச்சின்னு சுத்தி கிடக்குறானு, ஒழுங்கா தின்னு மாறானு, பணத்தை சேர்க்க மாறான்னு சொல்லி ஒரு பயம் இருக்கலாம். அன்னைக்கு எப்படி குறையை நிறைவாக்குனாரோ நிச்சயமாக வந்து உன்னோட பிள்ளையோட திருமண காரியத்துல குறையை நிறைவாக்குவார். நிச்சயமா வந்து அழுடுபவர்கள் ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கல் குட்டிகள் தாட்சி அல்லது பட்டினியா கிடைக்குமா, ஆனா இயேசுவா தேர்ந்தவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான், உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் பிள்ளைகளை குறிச்சு பயப்படாத, உன் பிள்ளைகளோட சமாதானம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் உன்னை சுத்திர ஒளிவு மர கண்டல போல இருப்பாங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் யாரு? கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவர் தான் கொடுத்தாரு, அவர் பார்த்துப்பாரு. அவர் வழியில நடத்து பிள்ளைய, பிள்ளையாண்டாலே நடத்த வேண்டிய வழியில நடத்து. முதல் வயதுல விடாத இருப்பான். குழந்தைய முன்னாடியே ஸ்டார்டிங்ல நடத்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டோம் கேர்லெஸ்ஸா, விளையாண்டுக்குது விளையாண்டுக்குது விளையாண்டுக்குது. இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ணலனா உங்களுக்கு தான் சமாதானம் கெட்டு போகும், அந்த பிள்ளையோட சமாதானம் கெட்டு போயிடும். தயவு செய்து பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்காத. உன் பிள்ளைய நீ நரகத்துக்கு அனுப்புறன்னு அர்த்தம். பெரம்பு எடுத்து வச்சு அடி, அப்பா கண்டிக்க மாதிரி நீ அடிக்காத அடிக்காதுன்னா வேலைக்கு ஆகாது, சரிப்பட்டு வராது, அது வேலைக்கு ஆகுது. தகப்ப கட்டா கண்டிக்க ஒண்ணும் பிள்ளைகளை வந்து நீ அடிக்காத நான் கம்மிடுற என்ன பிள்ளைய சா வச்சிருக்க வந்து தகப்ப கண்டிக்க ஒண்ணு, தகப்ப கண்டிக்கணும் இல்ல தாய் கண்டிக்கணும், இல்லைன்னா உன் பிள்ளைய நீயே நரகத்துக்கு அனுப்புறன்னு அர்த்தம். பாத்து எப்படின்னு சொல்லி இப்ப தெரியாது உனக்கு வந்து, அது பிள்ளை வளரும் போதுதான் தெரியும் பிள்ளைக்கு நீ சாபத்தை வாங்கி வச்சுன்னு சொல்லிட்டு. பிள்ளை வந்து நல்லா இருக்கணுமா, கர்த்தருக்குள்ள உயிரோடு இருக்குமா, பேசாதீங்க, உயிரா இருக்கணுமா கர்த்தருக்குள்ள, அதாவது ஆத்மா வந்து உயிரா இருக்கணுமா அவங்க ஆத்மா, இல்ல அவங்க பாவத்துல செத்து கிடக்கணுமா சொல்லு. பாவத்துல செத்து கிடக்கூடாது, நல்லா இருக்கணும்னா பிள்ளைய கண்டிச்சுதான் வளர்க்கணும். பெரம்பு எடுத்து வச்சு அடிக்கணும். கை கால் ஒஞ்சிரமா என் பிள்ளையாச்சா, பைபிள்ல இருக்குது. உன் பிள்ளைய நான் அச்சுனா கை கால் ஒஞ்சிரும் அப்படி நினைச்சனா உன் பிள்ளைய நரகத்துக்கு அனுப்பிடுவேன். கை கால் ஒஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அடிச்சுனா பரலோகத்துக்கு அனுப்ப பிள்ளைய. ஒரு கை கால் நொண்டியா இருந்து, ஒரு கை கால் நல்லா இருந்து நீ நரகத்துக்கு அனுப்புறதோட கை கால் நொண்டியா இருந்து பரலோகத்தை அனுப்புறது மேலு. அச்சுதான் வளர்க்கணும். பசங்க வந்து கண்ட்ரோல் பண்ண, நீ அப்படி விட்டனா நல்லா இருக்காது. அப்புறமா பாத்துங்க, ஏன்னா உங்க பிள்ளைகளை குறிச்சு பயம் வந்துட்டே இருக்கும், சமாதானம் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரிமா உன் பிள்ளை பரமா என்ன பண்ணிச்சு, ஐயோ இந்த பிள்ளைய பொண்ணாலே பயமாகுது எனக்கு, எங்கேயும் போக முடியல, இந்த பிள்ளைகளே சமாதானம் இல்லை எனக்கு வந்து, ரொம்ப எங்கேயும் உட்கார முடியல, பேச்சராகுது, அந்த பொண்ணை பண்ண நோண்டிட்டு வந்துருது, இந்த பொண்ணை நோண்டுது, விடமாறுதுங்க, இதனால பெரியவங்களை சண்டாகுது. பிள்ளைகளை குறிச்சு பயம், சமாதானம் இல்லை பிள்ளைகளை குறிச்சு. ஏன் சமாதானம் இல்லை? தாய் தகப்பா ஒழுங்கா ஜெபிக்கணும் பிள்ளைகளுக்காக, மேல கை வச்சு ஜெபம் பண்ணணும். இருந்தாலும் பிள்ளைகளுக்காக பாசிங் பண்ணி ஜெபம் பண்ணி வார்த்தைக்கு ஒரு நாள் நம்மளே ஜெபம் பண்ணாம தூங்கி இருந்தா பசங்க என்ன பண்ணோம், இந்த கோவத்தை போய் என்ன பண்ணுவோம், வா வீட்டுல பாத்துக்கணும், வா வீட்டுல போய் கதவு சார் நல்லா மாங்கு நீ பண்றது தப்ப புள்ள மேல காட்டுது, தூக்கி போயிட்டு முதல்ல நீ ஒழுங்கா மனம் திரும்ப புள்ள நல்லா இருக்கும். இல்லையா நீ ஜெபம் பண்ணாம நீ மாட்டு குப்பை வச்சு தூங்கி இருந்தா உன் பிள்ளை அதே மாதிரி தான் செய்யும். அதை மாதிரி தான் பண்ணும். நீ என்ன செய்யும் உன் பிள்ளை அதை பார்த்து செய்யும். மனம் திரும்பு, உன் பிள்ளை நல்லா வாங்கணுமா இல்ல கெட்டு போகணுமா உன் பிள்ளை, அது உங்களுக்கு ஆண்டவர் கிடையில. ஆண்டவருக்கு எல்லாமே நல்லா வாழணும். அந்த பிள்ளைய கர்த்தர்களை நடத்தினாதான் கரெக்டா இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. தண்டனை என்னும் பெரும்பாலும் என்ன பண்ண உங்களை வந்து கண்டிக்கணும், கண்டிக்கலாம் நல்லா இருக்கு. அப்புறமா அப்ப நீ இப்படி பிள்ளைகளா ஜெபம் பண்ணணும், பைபிள் சொல்லி தரணும், பைபிள் கீழ் பண்ணி வாழ்ந்தணும். பிள்ளைகளை குறிச்சு பயமே தேவையில்லை, பிள்ளைகளை குறிச்சு சமாதானத்தை விட்டு போறோம் ஆண்டவர் வந்து. அல்லேலூயா. அவர் வந்து பிள்ளைகள் மேல கரிசனை உள்ள தேவனா இருக்கிறாராம். ஒரு விதவி தாய் சாரி பார்த்து விதவி பிள்ளை செத்து போச்சு. ஒரு நாள் வந்து
ஐயோ புள்ள செத்து போச்சு இருக்கும் போது அந்த எலியாவை கொண்டு அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புறாரு. அல்லேலூயா. அது மாதிரி உன் பிள்ளை உயிர் அடையணும், கர்த்தருக்குள்ள வளரணும். புள்ள வந்து ஆண்டோட சித்தத்தை நிறைவேற்றணும்னா நீ வந்து இடம் கொடுக்கணும். பிள்ளைய ஆண்டவர்கிட்ட சேர்க்கணும். கொண்டு வந்து சும்மா அதை போட விட எப்படி பா 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 போ அப்படின்னா விட்ட வேலைக்கு ஆகுது, சரிப்படாது. அதெல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம கண்ட்ரோல தான் வைக்கணும். பசங்களை எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. பிள்ளைக்கு இது சாப்பிடணும், இதான் சாப்பிடணும். ஜபம் இந்த வயசுல ஜபம் பண்ணலாம், பட்டி போடணும், சோறு கொடுக்க கூடாது. ஜபம் பண்ணா சோறு கொடுக்காது, தண்ணி கொடுக்காது, டீ வாங்கி கொடுக்காது. அது கேட்கிற பொருளை வாங்கி கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் உன் பிள்ளைய நீ நாசமாகன்னு அர்த்தம். நீ சொல்ற பொருளை தான் அந்த பிள்ளை வாங்கி சாப்பிடணும். ஆமா, அது சாவுக்காக வாங்கி கொடுத்துருவியா? சாவ வாங்கி கொடுத்துருவியா? கேட்கிற பொருளை ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்து நிப்பாட்டுங்க. ஃபர்ஸ்ட் உன் பிள்ளைய நீயே கெடுத்துறாது, அடிச்சு சித்திரவதை பண்ணணும். இப்படிதான் கர்த்தருக்குள்ள அடிக்கணும், கையை கால ஒடிக்கணும். நல்லா ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. இப்படி இருந்தா இன்னைக்கு அது கஷ்டமா தெரியும் உனக்கு வந்து. ஆனா நாளைக்கு அந்த பிள்ளைய இயேசுவை உயர்த்தும் போது நம்ம கண்டிச்சது கரெக்ட் தான் தெரியும் உனக்கு வந்து. ஆனா பிள்ளைய நீ தான் கரெக்டா வளர்க்கணும். வந்து நீ விட்டோம்னா சரிப்பட்டு வராது, பாத்துக்கோ. இப்போ பிள்ளைய குறிச்சு உனக்கு வந்து கண்டிப்பா பயம் வரும். இன்னைக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க பசங்களுக்காக. அந்த பயம் மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இன்னும் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. கணவன் மனைவி பயத்தினால குடும்பத்துல ஏதோ ஒரு பயம். கணவன் குடும்பத்துல சமாதானம் இல்ல, ஏதோ ஒரு பயம். என் குடும்பம் சமாதானமே இல்லப்பா, பயமாகுது. நான் தெரியல, பயமாகுது. என்ன பயம்? மனுஷனை குறிச்சு பயம், மனுஷனை குறிச்சு ஒரு பயம், சொந்தக்காரனை குறிச்சு பயம், கடன்காரனை குறிச்சு பயம். ஒரு பயம் வந்துடும், சமாதானமே இருக்காது. அல்லேலூயா. வாசிக்கலாமா? இந்த பயம் ஏன் வருது நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:10. சீக்கிரம் பண்ணி வாசி. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். என்ன பண்ணானா? அங்க வந்து யாரு இருக்குது? ஒரு கணவன் மனைவி, அதாவது தாய் தகப்பங்க இருக்கிறாங்க. இவங்க ஏன் போய் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க? அந்த குடும்பத்துல ஏன் பயம் வந்தது? அந்த கணவன் மனைவிக்கு ஏன் பயம் வந்தது? என்ன பண்ணாங்க? பாவம் செஞ்சுட்டாங்க. பயம் இல்லாம ஆண்டவர் கூட இருக்கும் போது, ஆண்டவர் கூட உறவாடும் போது, நீ ஜபத்திலே இருக்கும் போது, சபைக்கு ஒழுங்கா வரும்போது, வேத வாசிப்பில் இருக்கும் போது உனக்கு பயம் வராது. நீ எப்போ ஜபத்தை விட்டு விலகுறியோ கணவன் மனைவிக்கு பயம் வந்துடும். கண்டிப்பா பயம் வந்துடும். அவர் வார்த்தைக்கு கீழ்படிலாம் பயம் வந்துடும். இப்ப அந்த பயம் ஏன் வந்தது? 3:6 வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, கண்களின் நிச்ச பட்டு போடுறது சூப்பரா இருக்குமா, ஜாக்கெட் சூப்பரா இருக்குமா, ஐயோ அது சூப்பரா இருக்குமா, பார்வைக்கு இன்பமாக இருக்குமா, பாக்குறது சூப்பரா, இத வாங்கியே ஆகணுமா. ஆனா ஜெபம் பண்ண மாட்டோமா. புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமும் ஆயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். புருஷனுக்கு பேச்சு கேட்டு பொண்டாட்டி பேச வச்சு இவரு வாங்கினாரு. இவரு அதுதான் பொண்டாட்டி பேச்சு கேட்க கூடாது. எப்படி கேட்க கூடாது? கர்த்தருக்குள்ள பொண்டாட்டி பேச்சு கேட்க கூடாது. எப்படி கேட்க கூடாதுன்னா, பொண்டாட்டி ஜெபம் பண்ணாதன்னோ நீ பண்ணணும், சபைக்கு போவாதன்னோ நீ போகணும், ஒழுங்கா வாயாத விடுகணும், நீ வாழணும். பொண்டாட்டியோட ஆலோசனை கேட்க கூடாது. சொல்றேன், 2 பேர் இருக்காங்க, 2 நான் 3. பொண்டாட்டி ஆலோசனை, தப்பான ஆலோசனை கேட்க கூடாது. பொண்டாட்டி ஆலோசனை, இங்க போய் இதை மாட்டிக்கலாமா, இது பண்ணலாமா, ஒரு கடன் வாங்கலாமா, வாங்கக்கூடாது. தப்பான ஆலோசனை சொன்னா கேட்க கூடாது. பொண்டாட்டியோட ஆலோசனை, ஆண்டவரோட ஆலோசனை கேட்க. அன்புள்ள இயேசுப்பா, உங்கள் வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் வார்த்தை ஒவ்வொரு ஜனங்களின் வாழ்வில் செயல்பட நீர் கிருபை செய்யும். நீர் செய்ய போகிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.